22வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய 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 இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய என்னுடைய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த கல்வாரி எதுக்கு? உடன்படிக்கை ஏற்படுத்த. உடன்படிக்கை. ஏன்னா அன்னைக்கே கர்த்தர் சொன்னார், இனி நோவா காலம் மாதிரி இருக்காது. இனி நோவா காலம் மாதிரி இருக்காது. நம் எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக ஒருவர். இப்போ பிதாவினுடைய தீர்மானம் என்ன? ரட்சிப்பின் பாத்திரம் என் கையில வரணும்னா, என் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரம் யார் கையில போனோம்? கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க. யார் கையில போனோம்? இயேசுவின் கையில போனோம். ஆமென். வேற யார் கையில போனாலும் கேரண்டி கிடையாது. மோசே என்ன சொல்லுவார் பாதியில? உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சுன்னா என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, இவங்களெல்லாம் என்னால சுமக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். எலியா என்ன சொல்லுவார்? போதும் ஆண்டவரே. ஆமா, இது ரெண்டும் சொல்லாம லவ் பண்ற ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருக்கு பிதா எவ்வளவு எதுல வைராக்கியமா இருந்தார் பாத்தீங்களா? அவர் அப்படி மறுரூபமாகி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது மோசையும் எலியாவும் வந்தாச்சு. 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஆள் அறவரக்கத்தில் இப்ப எழும்புனீங்க பாத்தீங்களா? அப்படி எழும்புறாரு. யாரு? பேதுரு. ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். கேப்ல 3 பேரையும் ஒண்ணாக்கிட்டாரு. யாரு? பேதுரு. பிதா மேலந்து ஒரு சத்தம் விட்டாரு பாருங்க. 2 பேரை காணல. யாரெல்லாம் காணல தெரியுமா? எலியாவையும் காணல. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசுவுக்கு நிகர் இயேசு மட்டும்தான். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. கம்பேர் பண்ணவே கூடாது. ஆமென். ஜீசஸ் இஸ் ஜீசஸ், அவ்வளவுதான். இயேசு இயேசுதான். ஹல்லேலூயா. நம்ம அப்படி அந்த காலத்துல மோசே, இந்த காலத்துல அவர் இறங்கி வந்தார். மோசே சொல்லுவார்ல, என்னை போல. அது அர்த்தம் என்னன்னா இறங்கி வாரார். எவ்வளவு இறங்கணுமோ இறங்கி வாரார். ஹல்லேலூயா. இப்போ இந்த பாத்திரம் அவர் கையில போனோம். ஆமென். பண்டமாற்று முறை, பாத்திரமாற்று முறை. இப்போ இந்த பாத்திரத்தை எடுக்கணும்னு வந்தாரு. ஆனா அவர் 100% காடா இருந்தாலும் அவர் 100% யாரா வந்திருக்கிறார்? மனுஷனா வந்திருக்கிறார். அப்பதான் அதோடைய வெயிட். அதனாலதான் அவர் தாமே சோதிக்கப்பட்டு, என் வலி அவருக்கு தெரியும், என் கண்ணீர் அவருக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு தெரியும். இப்போ இவர் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு கெத்செமனே தோட்டத்துல சொல்றாரு, பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரத்தினுடைய வெயிட் தெரியுமா? இன்னைக்கு நம்ம அதை புரியாம ஆராதிச்சிட்டு இருக்கிறோம், இதை அறியாம ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நோவா காலத்துல இல்லாததற்காக ஸ்தோத்திரம். அவரு அழுறார். கெத்செமனே தோட்டத்திலிருந்து அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பிதா பேசல, பிதா பேச முடியல. ஒரு தூதனை அனுப்புறார். என் பையனை தடவி கொடு. தூதன் அப்படியே பலப்படுத்துறார். இயேசு பாத்திரத்தோடு எழும்புறார். அப்படியே வெளியே வரும்போது அவரை பிடிக்க சேவகர்கள் வருகிறார்கள். பேதுரு
கத்தி எடுத்து ஒருவன் காதை வெட்டின போது இயேசு சொன்ன வார்த்தை, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? யோவான் 18:11. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில், ஆமென், நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? கொஞ்சம் முன்னாடி இந்த பாத்திரம் நீங்கும்படி அழுதார். பிதாவின் சித்தம் குமாரனை இந்த பாத்திரத்தை பானம் பண்ண வைப்பது. ஹல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறேன் என்று சொன்னார். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. ஆண்டவர் ரட்சித்ததை எண்ணி நம்ம லைஃப்ல ஈஸியா மறக்கிற ஒன்று காரியம் என்ன தெரியுமா? துதிக்கிறது. ஆமா, நான் துதிக்கலைன்னாலே நான் பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டேன்னு அர்த்தம். இந்த ரட்சிப்பின் பாத்திரம் என் கையில கிடைக்கிறதுக்கு பின்னாக இருக்கிற அந்த கிரயம், அந்த தியாகம், இத ஒரு தேவ பிள்ளை நினைக்கணும். வேற எதுவுமே கேட்கல. பொன்னத்தா, பொருளத்தா, அதத்தா, இதத்தா ஒண்ணுமே அவர் கேட்கல. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கீடாகுமோ? தம் ஜீவனை தாரே அன்னையிலோ கைகளை உயர்த்தி விலையேற பெற்ற தீரூரத்தமே ஆமென். விலையேற பெற்ற தீரூரத்தமே கவனிங்க, நம்முடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி ரட்சிப்பின் பாத்திரத்தை நம் கையில் தர இயேசு கிறிஸ்து பல பாடுகளை சகித்தார். ஆமென். 5 காரியங்களை வேகமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, அவர் காயப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் காயப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். பாவத்தின் விளைவு என்ன என்பதை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் காண்பிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும்
உன் காயம் எப்படி இருக்கிறதா? கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. அதன் அர்த்தம் என்னன்னா, யாருக்கும் கட்ட முடியாது, அதனால உன் காயம் கட்ட யாரும் இல்லை. நமக்கு உதவி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களால நமக்கு என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. அதனால நமக்கு உதவி இல்லாமற் போயிற்று. நம்மை கைப்பிடித்து தூக்க ஒருத்தருக்கு முடியலைன்னா யாரும் வரமாட்டாங்க. இதுதான், லைட்டா அடிபட்டு கீழே விழுந்தவங்கள எல்லாரும் தூக்குவாங்க. ரொம்ப அடிபட்டு உயிர் இருக்கா இல்லையாங்கிற நிலைமையில் இருக்கிறவங்கள யாரும் என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? ஈஸியா தூக்க மாட்டாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸ் போன் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் வரதில் இருப்பாங்க. அதாவது ஒரு லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் அப்படிதான் உனக்காக ஏற்படுவார் இல்லை. இந்த பாவத்தினால் உண்டாகிற காயம் இருக்கிறது அல்லவா, வலி இருக்கிறது அல்லவா, வேதனை இருக்கிறது அல்லவா, அதற்கான ஔஷதங்கள் மருந்துகள் எந்த மெடிக்கல் ஸ்டோர்லயும் கிடைக்காது. இயற்கையா வியாதி இருக்குன்னா அதுக்கு மருந்து கிடைக்கும். இயற்கையாக, ஏன்னா இந்த மாம்சம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த சரீரம் பலவீனம், பாண்ட மாம்சம் என்னதான் பலவீனம் உள்ளது. இயற்கையா உள்ளதுக்கெல்லாம் உங்களுக்கு மருந்து கிடைக்கும், டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் ரைட். ஆனால் அந்த பாவத்தினால வருது பாருங்க, பாவத்தினால வருகிற வலி, பாவத்தினால் வருகிற வேதனை, இதற்கு டாக்டர்ஸும் கிடையாது, இதற்கு ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். பாவத்தின் விளைவு வெளிப்பட ஆரம்பிக்கும் போது உண்டாகிற காரியம், அவர்கள் இனி உன்னை என்ன செய்ய மாட்டார்கள்? தேட மாட்டார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும், பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும், சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியானும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். இனி ஏசாயா 53:5 ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். ஆமென். இப்போ இந்த ஆமென், ஹல்லேலூயா. நல்லது, இப்படி வாசித்தது சில முகங்களை பார்க்க முடிந்தது. கர்த்தர் நல்லவர். வாசிங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு ஏன் அவர் அடிபடணும்? ஏன்னா வேற ரெமடி இல்லை. என் ஆண்டவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டை காட்டிட்டு மறைந்து போகிறவர் அல்ல. ஆமே, என் மருத்துவரும் அவர்தான், என் மருந்தும் அவர்தான். ஹல்லேலூயா. என் மருத்துவரும் அவர்தான். பாவத்தினால் வந்த விளைவுகள், பாவத்தினால் வந்த வேதனைகள், பாவத்தினால் வந்த கூக்குரல்கள், பாவத்தினால் வந்த காயங்கள், இவைகளை குணமாக்க அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் காயப்பட்டார். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்தார் தெரியுமா? நொறுக்கப்பட்டார். அவர் மேல விழுந்த ஒவ்வொரு அடி விழ விழ அது எனக்கு எண்ணெயாகவும் ரசமாகவும், எப்படி அந்த சமாரியன் குற்றுகிறாய் விடப்பட்டவனை தூக்கி சேர்த்து அந்த காயங்களில் எண்ணெயும் ரசத்தையும் வார்த்தது போல அவர் மேல் அடி விழ 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 நான் ஹீலாயிட்டே இருக்கிறேன். ஆமா, அங்க தழும்பு விழும்போது இங்க காயம் குணமாகிறது, இங்க வேதனை மாறுகிறது அவருடைய தழும்புகளா. ஹல்லேலூயா. அவர் பட்ட காயங்கள் 5 சொல்லணும்னா, ஆமென், பொதுவா 5 காயம்னா 2 கை 2 காலு அப்புறம் விழா, இதை 5. ஆனா அவர் பட்ட அடி அந்த 5 மட்டும் இல்லை, மொத்தமா சேர்த்து 5 சொல்லணும்னா 2 கையை சேர்த்து 1 சொல்லலாம். கைகளில் காயம். இந்த கைகளில் உண்டான காயத்தினால என்ன ஹீல் ஆகணும், என்ன குணமாச்சு அப்படின்னா நம்முடைய கிரியைகள்,
நம்முடைய கிரியைகள், துர்க்கிரியைகளை நடப்பித்து கொண்டிருந்த நாம இப்ப என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் தெரியுமா? நற்கிரியைகளை. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். அப்போ நேத்து வரை நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? என் கைகளில் சுத்தம் இல்லை. ஆமென். தாவீது சொல்றாரு, நான் சுத்தி வாரேன். எதுக்கு தெரியுமா? ஆமென். உன் பீடத்தை சுத்தி வாரேன். எதுக்கு தெரியுமா? கைகளை கழுவ. என்னதான் சுத்தி வந்தாலும் கடைசியில என்ன உட்கார வச்சுட்டாரு? உன் கையில என்ன இருக்கு தெரியுமா? ரத்தம் இருக்கு. அதனால நீ கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடிய மாட்டேங்குது. நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. என் கைகளை கழுவ சுத்தி வரேன். ஆமே. அவர் சொல்லிட்டா, நீ உட்காந்துருப்பா, உன் கையில கரை இருக்குப்பா அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், என்னுடைய துர்க்கிரியைகளை, இந்த கைகளால் நான் நடப்பித்த துர்க்கிரியைகளை மாற்றும்படி. ஏன்னா அது ஹீல் ஆகாம மாறாது. ஒரு முடவன் ஹீல் ஆகாம நடக்க முடியாது. அதுபோலதான் துர்க்கிரியைகளை என் கைகள் நடப்பிக்கிறது என்றால் அதுல ஒரு ஹீலிங் தேவை இருக்கிறது, அதுல ஒரு விடுதலை தேவை இருக்கிறது. இதற்காக அவர் கைகளில் காயமேற்றார். அவருடைய 2 கைகளும் சிலுவையோடு ஆணிகளை சேர்த்து அந்த காயங்களை, கைகளில் காயம் என் கிரியைகளை குணமாக்க, அவர் கால்களில் காயம். இயேசுவின் 2 காலையும் சேர்த்து, ஆமென், சிலுவையிலே ஆணி அடிக்கிறாங்க. 2 காலையும் சேர்த்து அடிக்கிறாங்க. ஆமென். எதற்காக? அவருடைய பிறப்பை குறித்து யோவான் ஸ்நானன் தகப்பன் சகரியா பரிசுத்த ஆவியிலே நிறைந்து சொல்லும் போது, இயேசு என்ன செய்யறதற்காக வந்தார் என்று சொல்லும் போது, லூக்கா 1:79 அவன் சொன்ன வார்த்தை, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நம்முடைய கால்களை, அதாவது பாதாளத்தை நோக்கி, ஆமென், அழிவை நோக்கி, வேதனையை நோக்கி, இழப்பை நோக்கி, சாபத்தின் மேல சாபம், இழப்பின் மேல இழப்பு, அழிவின் மேல அழிவு, இப்படி போய் கொண்டிருந்த கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு நாம காலையில எழும்பி சர்ச்சுக்கு நடந்து வரோம் அப்படின்னா ஒன்னு மறந்துடாதீங்க, அந்த காலில் ஏற்பட்ட காயம் என் பாதையை குணமாக்கிச்சு. ஹல்லேலூயா. அவர் பாளையத்துக்கு புறம்பே இருந்த நாம இன்னைக்கு உள்ளே இருக்க வேண்டியவர் எங்க இருக்கிறார்? அவருடைய ரோலே என்ன தெரியுமா? குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிறவர். உள்ளே இருக்க வேண்டியவர் வெளியே கால் அப்படி துடிச்சிட்டு இருக்கிறார் அவருடைய தழும்புகளால். நீங்க ஒவ்வொரு முறை ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நீங்க தேவனை, இன்னைக்கு நம்மெல்லாம் தேவனற்றவர்கள். நமக்கு பேரே என்ன தெரியுமா? தேவனற்றவர்கள். அவ்வளவுதான். அல்லேலூயா. என்ன நான் சொல்வேன்? இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், மாறாத அன்பு. அல்லேலூயா. தேவனற்றவர்கள். ஆமென். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வரும். அதனாலதான் சொல்றது, நம்ம என்ன பிரச்சனைன்னா, அந்த ரட்சிப்பின் ஆரம்பத்தில், ஆமென், ஹல்லேலூயா, ரட்சிப்பின் ஆரம்பத்தில் என்ன நினைச்சாலும் நம்ம கண்ணில் தேங்கி நிற்கும் கண்ணீர். அது போக 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 ஏதோ நம்ம தான் மோசேக்கு எழுதி சொல்ல கொடுத்த மாதிரியே இருப்போம். ஆமென். என்னைக்குமே இந்த அந்த 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 ஆதி அனுபவம் மட்டும் நம்ம லைஃப்ல மிஸ் ஆயிடவே கூடாது. மிஸ் ஆயிட்டனாலே நம்ம கிட்ட ரட்சிப்பு இருக்கும், ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்காது. இன்னைக்கு எல்லாருக்கும் ரட்சிப்புல போகல, மீட்கப்பட்ட ஆத்மா உள்ளதான் இருக்கு. ஏன்னா அதுக்கு கொடுத்த கிரயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னைக்கு அநேகருக்கு இல்ல.
இன்னைக்கு நான் ஆண்டவர் சமத்தை நோக்கி என் கால் போகுதுன்னா, சமாதானத்தின் வழியில என் கால்கள் நடக்கிறதுண்டா, அதுக்கு ரீசன் என்ன? அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் குணமானவர்களுக்கு தான் தேவ சமூகத்தில் வந்து நிற்க முடியும். நான் அவருடைய தழும்புகளால் குணமானவன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவருடைய தலையிலே காயம். தலையிலே காயம் என்று சொல்லும் போது ஏதோ தலை லைட்டா தட்டுப்பட்டு கொஞ்சம் ப்ளீடாச்சு, அப்படி அல்ல. முட்களை பின்னி ஒரு கிரீடமாக்கி அவர் தலையில வைத்து அடிக்கிறாங்க. ஆமே, அது உள்ள இறங்குது. நரம்பு மூளையிலெல்லாம் தலையிலெல்லாம் ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டாலே ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி ஆயிடுவாங்க. ஆமென். அத்தனை சுத்தி நரம்புகள் அப்படி அடிக்கப்பட்டு எல்லாம் உள்ள போய், ஆமே, எதற்காக? என்னுடைய சிந்தையிலே குணமாக. நேற்று வர காணப்படுகிறவைகளை பார்த்து கொண்டிருந்த என்னையும் உங்களையும் இன்று காணப்படாதவைகளை நோக்கி இருக்க வைக்கிறார். அநித்தியமானவைகளை பார்த்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் நித்தியமானவைகளை நோக்கி இருக்க வைக்கிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்ல வைக்கிறார். அங்கே இருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருக்க வைக்கிறார். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மனம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, தூய்மை சிந்தையிலே, எண்ணங்களில் தூய்மை. ஆமை, நேற்று வர ஆமை என்ன பாவம் செய்து சரீரத்தை பிரியப்படுத்தலாம் என்று போய் கொண்டிருந்த நம்மை இப்பொழுது உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லும்படிக்கு என்னுடைய சிந்தையிலே மாற்றம் உண்டாக, அழிந்து போகிறதின் மேல் மனதில் வைத்த நம்மை நித்தியத்தின் மேல் கவனத்தை திருப்பும்படிக்கு நம்முடைய சிந்தையிலே குணமாக என் ஆண்டவர் காயப்பட்டார். தலையிலே காயம், தலையிலே காயம். ஹல்லேலூயா. உங்க சிந்தையில பரலோகத்தை குறித்து, இயேசுவை குறித்து, நித்தியத்தை குறித்து, பரிசுத்தாவியை குறித்து, மேலானதை குறித்து இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரும்போது ஆமே, ஒன்றை மறந்து விடாதிருங்க, அந்த தலையிலே அடிக்கப்பட்ட அடி. ஆமேன். ஏன்னா வேற ரெமடி இல்லை, வேற ஔஷதம் இல்லை, வேற ஔஷதம் இல்லை. பாவ பிடியிலே சிக்குண்டு சீரழிந்து கொண்டிருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்பீர்களே ஆனால் வேற மார்க்கமும் கிடையாது, வேற மருத்துவரும் கிடையாது, வேற மருந்தும் கிடையாது. பாவ பிடியிலிருந்து விடுதலை தர இயேசுவுக்கு மட்டுமே முடியும். ஹல்லேலூயா.